கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக நம்ம இப்படிப்பட்ட ஒரு அன்பின் ஐக்கியத்துக்குள்ள வரவும், வேத வார்த்தைகளை படிக்கத்தக்கதாக தேவன் தந்திருக்கிற மேலான கிருபைக்காக நான் அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை பலர் பயங்கர பிஸியா இருக்கிற சூழ்நிலையில நம்முடைய மத்தியில ஜாயின் பண்ண முடியாமல் போனாலும் உங்களுடைய அர்ப்பணிப்புக்காக அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய ஜெபத்திற்காக, இந்த ஐக்கியத்திற்காக, வேத வசனத்தின் மேல இருக்கிற வாஞ்சைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேலத்துல இருக்கிற ஸ்டாஃப் ஒர்க்கர் ஜான் செல்வகுமார் அவங்க ஒய்ஃபுக்காக நம்ம ஜெபித்து வருகிறோம். இப்போ கேள்விப்பட்டதுபடி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனாலும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். 2 பேருமே அதிகமா கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. பட் டாக்டர்ஸ்க்காக, அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக நீட்ஸ் மீட் பண்ணத்தக்கதாக நம்ம ஜெபிக்கலாம். அவங்க கூட மகா இருந்தா, பட் அவளுக்கு அந்த கோவிட் வராமல் இருந்தது ஒரு பெரிய காரியம். தொடர்ந்து நம்ம கோவிட்னால கஷ்டப்படுற மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அதே போல நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறதுபடி டெல்லியில இந்த ஃபார்மர்ஸ் அஜிடேஷன் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ளாக போயிருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டுடைய டெசிஷனுக்காக we were all praying. நம்ம ஜெபித்து கொண்டு வருகிறோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். இன்னைக்கு அவங்க பேசின காரியங்கள் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. அதே நேரத்துல அவங்களுடைய சரியான தீர்மானங்கள் எடுக்கத்தக்கதாக அது நிமித்தமாக கவர்மெண்ட்டுக்கும் ஃபார்மர்ஸுக்கும் மத்தியில ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு தீர்வு அது தேசத்திற்கு, குறிப்பாக ஏழை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு எக்ஸடஸ் புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு முக்கியமான பிரேஸ் பார்க்கணும்னு நினைச்சுன்னா, ஏழை ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல அக்கறை உள்ள தேவன் நம்முடைய தேவன். அதனால யாரா இருந்தாலும் சரி, அது ஃபார்மர்ஸா இருந்தாலும் சரி, அல்லது அது பெண்களா இருந்தாலும் சரி, அது மட்டுமல்ல பணக்காரங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யாரை அப்ரோஸ் பண்றோமோ சப்ரோஸ் பண்றோமோ அப்போ ஆண்டவர் அவங்க மேல கரிசனையா இருப்பாரு. நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு கரிசனையோடு கூட இருக்கணும். குறிப்பாக இன்னைக்கு இந்திய தேசத்துல இந்த ஃபார்மர்ஸ் படுகிற வேதனைகளை பார்க்கும் பொழுது கவலையா இருக்கிறது. எனவே அது நம்ம எல்லாருக்குமே ஒரு மன கலசத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். இந்த நாட்களிலே சுப்ரீம் கோர்ட் நல்ல தீர்மானம் எடுக்கத்தக்கதாக, அது தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுக்கத்தக்கதாக நம்ம ஜெபித்துக் கொள்ளலாம். இந்த நாளில் நம்ம ஜெபிக்கும்படி நான் டாக்டர் சதீஷ் அன்பாய் கேட்டுக்கொண்டேன். அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஜெபம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் சதீஷ் he is from Allahabad. அவங்க நம்மள now he will lead us in worship prayer. Good evening, uncle. Good evening. Okay, uncle. Voice கேக்குதுங்களா? நல்லா கேக்குது சதீஷ். Okay, uncle. Let's pray. Oh, gracious Heavenly Father, thanks for this wonderful day. Thanks for this wonderful time, Lord. And thanks for helping us to gather in this way and to study your word. And we are thankful since last week. You helped us to gather in this year also. And we are so much enjoyed studying Psalms. And we are thankful, Lord. You know us from inside and outside. You know who we are. And yet, Lord, you are so gracious and guiding us and delivering us and hearing our cries when we are in oppression and suffering, Lord. And you are delivering us, and out of our hearts full of praise, we give thanks to you, and we adore you, and we worship you, Lord. And we're thankful for this wonderful time. Again, as this week we are going to study the book of Exodus, as we are going to study the way you delivered the Israel people from the bondage of slavery and redeemed them from Egypt to guiding them to the promised land of Canaan. And as we are going to study that, Lord, you help us, you guide us, open our hearts, open our minds to listen to your word and to apply them in our lives. And Lord, looking to you, you renew our lives and renew our thinking, and help us to have such a faith and hope in you alone, Lord. And we look unto you as Billy Uncle is going to lead us in Bible study. You fill him with your Holy Spirit, God, and speak to each one of us who are listening now and also later in YouTube. And we pray that continue to touch our lives and transform our lives so that we may be we will be like you, Lord, and guide us and let us live a life that pleases you and bring glory and honor to your name. And help us to have a meaningful and blessed time during this Bible study. And we pray that, Lord, help us to have
beautiful time that we can learn many things and apply in our lives to bear fruit that will bring glory and honor and praise to your name alone. We submit all of ourselves into your mighty hands. Guide us and lead us. In Jesus' mighty name we pray. Amen. Amen. Thank you so much, dear brother Satish. இப்ப சதீஷ் ஜெபம் பண்ணும் பொழுது இப்படி ஜெபம் பண்ணாங்க, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவரே நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய விசுவாசத்தை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, உடனடியாக எனக்கு வந்த ஞாபகம் என்னன்னா, போன வாரம் நாம் சங்கீத புஸ்தகத்தை முடிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது சங்கீதம் 118:8 அதுதான் வேதாகமத்தினுடைய மைய வசனம் என்று குறிப்பிடுகிறாங்க. அதாவது வேர்ஸ் பை வேர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணி சென்டர் வேர்ஸ்ன்னு சொன்னோம்னா சங்கீதம் 118:8. ஆக்சுவலா நான் சங்கீதம் 67 வாசிச்சு முடிச்சது காரணம் என்னன்னா, எனக்கு போன வாரம் முழுவதுமே சங்கீதம் 67 வந்து ரொம்ப ஒரு பேர்டனோட இருந்துச்சு. காரணம் நம்ம ஆண்டவர் இவ்வளவு ஆஸ்வதிக்கும் பொழுது நம்ம மற்றவங்களுக்கு எப்படி ஆசிர்வாதம் இருக்கும்னு சொல்லதான் ஒரு பெரிய காரணம். அதனால அதோட நான் முடிச்சேன். ஆனா இந்த வசனத்தையும் நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இப்ப சதீஷ் ஜெபம் பண்ணதுனால அதை ஞாபகப்படுத்திக்கிறேன். சங்கீதம் 118:8 மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பெயரில் பற்றுதலாய் இருப்பது நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பெயரில் பற்றுதலாய் இருப்பது நலம். அதுதான் சென்டர் வேர்ஸ்ன்னு சொல்றாங்க. நம்மளுடைய விசுவாச வாழ்க்கைக்கும் அதுதான் ஒரு மைய வசனமாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு என்ன காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டாலும் நடைபெற்றாலும் நம்ம டக்குன்னு ஓடுறது வந்து நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி நினைக்கிறதா. அப்படிப்பட்ட மனுஷர்களை நம்பி வாழ்ந்து விடாதபடிக்கு தேவைதான். நமக்கு ஃபெலோஷிப் தேவை, நம்ம பெற்றோர் தேவை, நம்மளுடைய திருச்சபை தேவை, நண்பர்கள் தேவை, கவர்மெண்ட் தேவை, எல்லா காரியங்களும் தேவைதான். ஆனா அதையே நம்பி சுப்ரீம் கோர்ட் தேவை, எல்லாம் தேவைதான். ஆனா அதை நம்பி நம்ம வாழ்ந்துட முடியாது. தேவனை மட்டும் நம்பக்கூடிய வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் மிக தேவை. எக்ஸடஸ் என்று கேள்வி கேட்ட உடனே, அங்கிள் நம்ம யாத்ராகமம் புத்தகத்தை படிக்கலாம் சொல்லி நான் கேட்ட உடனே ஐ வாஸ் சோ மச் எக்ஸைட்டட். காரணம், என்னுடைய மென்டர், ஒன் ஆஃப் த மென்டர்ஸ் டாக்டர் பால் வின்சர், அவர் சொல்லும் பொழுது அப்படிதான் சொல்லுவாரு. ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்று சொன்னோம்னா எக்ஸடஸும் எக்ஸைலும் மிக முக்கியம். அந்த யாத்ராகமத்தினுடைய காரியங்களும் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டமும் மிக முக்கியம். ஓல்ட் டெஸ்டமெண்ட் படிக்கும்போது இந்த ரெண்டையும் மகிமா வைத்து படிக்கணும்னு சொல்லி அவர் எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது ஐ எம் எக்ஸைட்டட் அலாங் வித் மெனி அதர் திங்ஸ். நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட் நினைச்சோம்னா கிரியேஷன் ஸ்டோரி, நோ டவுட் அபவுட் இட். நமக்கு தான் கிடைச்ச ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். ஜெனிசிஸ் 1 and 2 வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அதை நம்ம புரிந்து அதை நம்பும் பொழுது அந்த கிரியேஷன் ஸ்டோரி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஃபால் மிக ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடைபெற்றது நம்ம பேசுறோம். அதன் பின்பு ஆண்டவர் ஒரு கவனன்ட் உடன்படிக்கையை உண்டாக்கினது நம்ம பார்க்கிறோம். நோவாவோடு உண்டாக்கின உடன்படிக்கை, ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின உடன்படிக்கை, இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு காரியங்கள். ஆனா 2 இன்சிடென்ட்ஸ் சொன்னா யாத்ராகமம் எக்ஸடஸ், அடுத்தது எக்ஸைல் சிறையிருப்பு. அதனால இந்த யாத்ராகமம் புஸ்தகம் வந்து லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் 3 சேர்த்தான் படிக்கணும். குறிப்பாக லேவியராகமம் எண்ணாகமத்தோட சேர்ந்துதான் நம்ம எக்ஸடஸ் படிக்கணும். அதுதான் எக்ஸடஸ். உபாகமம் நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். அது வந்து செகண்ட் எக்ஸடஸ், அது செகண்ட் ஸ்டோரி, அது செகண்ட் லான்ச் சொல்றது. இது நடந்தது எல்லாத்தையும் 2வது முறையா சொன்னதுதான் டியூட்ரானமி. அதனால எக்ஸடஸ் நம்ம படிக்கும் பொழுது லெவிட்டிகஸையும் நம்பர்ஸையும் நம்ம மனசுல வச்சுக்கிடுவோம். லேவியராகமம், எண்ணாகமம், யாத்ராகமம் 3ம் சேர்ந்து போகணும் என்பதை மனசுல வைத்து நம்ம பார்க்கலாம். எக்ஸலை பற்றி நம்ம நிறைய படிச்சுட்டோம். தானியல் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது கூட நம்ம பார்த்தோம் நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்த காரியம். ரைட். எக்ஸடஸ் வந்து ஒரு கிரீக்ல பைபிள் டிரான்ஸ்லேட் ஆன பிறகு they call it as Septuagint சொல்லுவாங்க. அதற்கு பிறகுதான் இந்த புக்கினுடைய டைட்டில் வந்து எக்ஸடஸ் போட்டிருந்தாங்க. அது கிரீக்கினுடைய வேர்ட்ல இருந்து வந்த காரியம், கோயிங் அவுட். அதனால நம்ம யாத்ராகமம் சொல்றது வந்து எக்ஸடஸ் சொல்லி வருகிறது. பட் ஒரிஜினல் ஹீப்ரு பைபிள்ல இருக்கிற டைட்டில் என்ன, நேம்ஸ் சொல்லிட்டு. காரணம்,
யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களில பெயர்கள் குறிப்பிடப்பட்டு சொல்லியிருக்கிறதுனால அது நேம்ஸ்னு இருந்துச்சான். பட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது கிரீக் லாங்குவேஜ்ல இருந்து வெளியே வந்த கோயிங் அவுட், எக்ஸடஸ், டிபார்ச்சர். அது மிக மிக ஒரு பவர்ஃபுல் வேர்ட். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு அதை எக்ஸைட்டடா யோசிக்கீங்களோ சரி தெரியாது. இட் இஸ் நாட் அ சிம்பிள் டிபார்ச்சர். நான் இங்க இருந்து நான் போறேன், பை, குட் நைட், குட் பைன்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி அது மாதிரி ஒரு காரியம் கிடையாது. இட் இஸ் அ ட்ரெமெண்டஸ் டிபார்ச்சர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அதனால நம்ம we should be excited. அண்ட் ரெண்டாவது காரியம், ஒருவேளை ஒரு பக்தன் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், ஜெனிசிஸ் வந்து ஹியூமனிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய செயல்பாடுகள் அங்க இருக்கிறது. ஆனா மனுஷர்களை மையமாக வைத்திருக்கிற காரியங்கள் அதிகமா நம்ம பார்க்கிறோம். ஆனா எக்ஸடஸ் இஸ் ஆல் அபவுட் காட்னு சொல்லி சொல்றாரு. ஐ வாஸ் வெரி மச் எக்ஸைட்டட். அப்கோர்ஸ் இஸ்ரேல் மக்கள் இருக்காங்க, மோசே அங்க இருக்கிறாரு, ஆரோன் இருக்காரு, மக்களும் இருக்காங்க. ஆனா இந்த யாத்ராகமம் புஸ்தகம் என்று சொல்லும் பொழுது இட் இஸ் ஆல் அபவுட் காட். அதை குறித்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, என்னுடைய ஊழியம் என்று நம்ம எல்லாம் சொல்லும் பொழுது அது எல்லாமே என் என்று சாதனமா இருக்குது. அது எல்லாமே நம்மள மையமா வைத்து நான் இது செஞ்சேன், அது செஞ்சேன், இப்ப தீர்மானிச்சு இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு. ஆனா என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஊழியம், என்னுடைய திருச்சபை கடவுளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் பொழுது இட்ஸ் ஆல் அபவுட் காட்னு சொன்னோம்னா, வாவ், தட்ஸ் வெரி டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். சோ எக்ஸடஸ்ன்னு சொல்லும் பொழுது டோன்ட் திங்க் நான் பாவத்துல இருந்தேன், இன்னைக்கு நான் விடுதலை ஆயிட்டேன், பிரைஸ் தி லார்ட், மோட்சத்துக்கு போறேன், அப்படி மட்டும் கிடையாது. இட்ஸ் மோர் தேன் தட். காட் இஸ் ஆக்டிவ். லெட் மை பீப்புள் கோ. அது ஆக்சுவலா நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த ஃப்ரேஸ் இங்க போட வேண்டியது. லெட் மை பீப்புள் கோ. அது வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஃப்ரேஸ். என்னுடைய ஜனம் என்னை ஆராதிக்கும்படி விட்டு விடுங்கள் சொல்றாரு. டிபார்ச்சர், அதுதான் அந்த எக்ஸடஸ்னுடைய காட் சென்டர்ட் என்பதை மறந்து போக வேண்டாம். அதே மாதிரி மனுஷனுடைய தேவைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆன்சர்னு சொல்லி பார்க்கலாம். டெஃபினட்டா எக்ஸடஸ் என்று சொல்லும் பொழுது டெலிவரர், ஒரு விடுவிக்கக்கூடிய நபர், ஒரு லீடர் என்பதையும் நம்ம இந்த 4 நாட்களில் படிக்கும் பொழுது அதை நம்ம பார்க்க போகிறோம். டெலிவரர், அதாவது இன்னைக்கு தேவை தரமான தலைவர்கள் எல்லா லெவல்லையும். அது நேஷனல் லெவல்ல இருக்கலாம், ஸ்டேட் லெவல்ல இருக்கலாம், அது ஊழியத்துல இருக்கலாம், திருச்சபையில இருக்கலாம், மிஷன்ஸ்ல இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம், எங்க இருந்தாலும் சரி. we need deliverers, we need leaders. உடனே நீங்க டைட்டில் யோசிக்காதீங்க. இந்த சீஃப் மினிஸ்டர் அல்லது கலெக்டர் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைட்டில் யோசிக்கிறோம், அல்லது பிஷப், பாஸ்டர், இது மாதிரி தான் நம்ம டக்குன்னு யோசிக்கிறோம். ஆர்கனைசேஷன்னா ஜெனரல் செக்ரட்டரி, அந்த செக்ரட்டரி போஸ்ட், பிரசிடென்ட் போஸ்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாட் அட் ஆல். லீடர் யோசிக்கும் பொழுது என்னுடைய ஸ்ட்ராங் கன்விக்ஷன் என்னன்னா, லீடர்ஷிப் இஸ் நாட் இன் பொசிஷன், லீடர்ஷிப் இஸ் இன் இன்ஃப்ளூயன்ஸ். அதை நம்ம பார்க்கும் பொழுது யாத்ராகமம் புஸ்தகத்துல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லீடர்ஷிப் வந்து கண்டிப்பா இந்த நாட்களில் டச் பண்ணுவோம். கிளாசிக்கல் லீடர் வந்து மோசஸ். அதை நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்க போகிறோம். ரைட். அந்த கமெண்டேட்டர் சொல்லும் பொழுது இந்த 4 ஈவென்ட்டும் யாத்ராகமம் மிக முக்கியமானதுன்னு சொல்றாரு. அதுதான் நான் யோசிச்சு பார்க்கிறேன். நிறைய ஈவென்ட்ஸ் நடந்திருக்கிறது. அதுல மிக முக்கியமான காரியங்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது பாஸ் ஓவர், பஸ்கா. யாத்ராகமம் சொன்னோம்னா பஸ்கா. ரெண்டாவது கிராசிங் த ரெட் சி. ஒரு மிராக்கிள், ஏதோ ஒரு அற்புதம் நடந்துச்சு, போயிட்டாங்கன்னு சொல்றதோ நீங்க டக்கு நம்ம நினைக்கலாம். பட் இட்ஸ் மோர் தேன் தட். இட்ஸ் மோர் தேன் தட். கிராசிங் த ரெட் சி, இட்ஸ் அ பவர்ஃபுல் ஈவென்ட். மூணாவது லா, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்டத லாவை குறித்து நம்ம அதிகமா யோசிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல நம்ம டக்குன்னு திரும்பி பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டுல லா என்று கலாத்தியர்ல பவுல் குறிப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுகிறார். அதை தொடர்ந்து ரோமருக்கு அவர் எழுதும் பொழுதும் அதிகமா அதை எழுதும் பொழுதும் அதை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுகிறார். டோன்ட் டிபெண்ட் ஆன் லா, டிபெண்ட் ஆன் கிரேஸ் என்று சொல்லுகிறார். அண்ட் ஜீசஸ் அவருடைய ஃபர்ஸ்ட் பிரீச்சிங்லயுமே அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்றாரு. மலை பிரசங்கத்திலே நம்ம பார்க்கிறோம், நான் வந்து லாவை டிமாலிஷ் பண்றதுக்காக வரல, அல்லது அபாலிஷ் பண்ணதுக்காக வரல, ஐ ஹவ் கம் டு ஃபுல்ஃபில் த லான்னு சொல்றாரு. ஓல்ட் டெஸ்டமென்ட்னா லான்னா
எக்ஸடஸ். அதோடு கூட இந்த காட் வில்லிங் Thursday நம்ம படிப்போம் டாபர்நாக்கிள். வெரி இம்பார்ட்டன்ட். டாபர்நாக்கிள் வந்து கூடார ஏதோ ஒரு திடீர்னு கூட போட்டாங்க, ஒரு மீட் பண்ணாங்கன்னு சொல்றது மட்டும் கிடையாது. இட்ஸ் மோர் தேன் தட். அது மாதிரி அவங்க எல்லாம் ஒரு கூடாரம் போட்டு அவங்க ஆண்டவர் ஆராதித்தாங்கன்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த 40 அதிகாரங்களில அவ்வளவு 6 அதிகாரங்கள் இதுக்காக கொடுக்கணும் அவசியமே கிடையாது. அதாவது we have to think of Moses. Moses தான் கிரேட் லீடரா இருந்தான்னு பார்க்கலாம். ஆனா ஆரன் he wanted to be second level, அதாவது செகண்ட் லைன் லீடரா இருக்கக்கூடிய ஒரு நபர். See, நான் அதை ரொம்ப கான்சியஸா யோசிக்கிறேன். Some of us may be excellent being a leader. மோசஸ் மாதிரி செய்யக்கூடியது கிஃப்ட், அதாவது டெம்பரமெண்ட்லி ஆர் லைக் தட். டக்குன்னு கொடுத்தீங்களா ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவீங்க, அது பிறகு பொருட்படுத்திட்டீங்கன்னா மோசஸ் மாதிரி போவீங்க. அண்ட் சம் ஆஃப் அஸ் மே பி வெரி குட் இன் செகண்ட் லைன், அதாவது ஆரோட மாதிரி சப்போர்ட்டிவ் ரோல் கொடுக்கறது வந்து நல்லா இருக்கும். தட்ஸ் என்னது ஆண்டவர் படைப்புல கொடுக்கப்பட்டிருக்கிற டெம்பரமெண்ட். ஸோ டோன்ட் திங்க் தட் எனிவே நான் மோசஸ் மாதிரி இல்லையே, நான் வந்து ப்ராமினென்டா இல்லையேன்னு சொல்லிட்டு ஆரோன் திங்க் பண்ணவே கூடாது. அதே மாதிரி ஆரோன் என்ன நான் தான் கிரேட்னு சொல்லி மோசஸ் திங்க் பண்ணக்கூடாது. தென் கான்சியஸா மிரியாம ஆட் பண்ணிருக்கேன். அப்கோர்ஸ் நிறைய கமெண்டேட்டர்ஸ் வந்து மிரியாம ஆட் பண்ணல. கிரேட் பீப்புள் லிஸ்ட்ல வந்து மிரியாம இதுல இந்த எக்ஸலன்ஸ் படிக்கும் பொழுது மிரியாம ஆட் பண்ணல, நான் ஆட் பண்ணிருக்கேன். முக்கியமான ரீசன்ஸ் என்ன சொன்னா, அப்கோர்ஸ் நம்ம நெகட்டிவா தான் மிரியாம பற்றி பார்ப்போம். ஒரு குஷ்ரோகிய மாதிரி போயிட்டாங்களேன்னு சொல்லி தான் நமக்கு டக்குன்னு யோசிக்கிறோம். அது என்னாகமத்துல. யாத்திராகமத்துல பார்க்கும் பொழுது அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மாவுக்கு அவன் தம்பிக்கு அழகா போய் ஒரு ஒரு வாய்ஸா இருந்து அந்த ராணிக்கு போய் சேர்த்து விட்டான். தட்ஸ் வாஸ் தி லவ்லி லவ்லி சீன். அப்படியே நீங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன். குட்டி பையன் ஒரு சின்ன பேபி 3 months பேபியை வந்து தண்ணிக்குள்ள போட்டுட்டு இவ ஒளிஞ்சு நிற்கிறா. அண்ட் பார்வோனுடைய குமாரத்தி வந்திருக்கும் பொழுது அந்த குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப திரும்பி பார்க்கும் பொழுது இந்த பொண்ணு ஓடுறா, மிரியாம் ஓடுறா, ஓடி போய் தம்பியை காப்பாத்துறா. அந்த ரோலை நீங்க யோசிச்சு பாருங்களேன். அங்க போய் ஷையா நின்றுக்கிட்டு தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா, அல்லது நான் ஒரு யூதன் அப்படிலாம் பேசிட்டு இருந்தானா. காரணம் இப்ப இந்த நாட்களில நல்லா நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம். சின்ன பிள்ளைங்கிட்ட எதுவும் நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே அதை மனசுல வச்சிருப்பாங்க. அந்த சிச்சுவேஷன் வரும் பொழுது அப்படியே அதை தான் சொல்லுவாங்க. அம்மா அப்பா சொன்னது அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் மிரியாம் பியூட்டிஃபுல்லி இன்ட்ரடியூஸ்ட் மோசஸ். அது பிறகு நான் ஒரு அம்மாவை கூட்டிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன். அவளுடைய ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இன் தட் வே ஐ கன்சிடர் அஸ் மிரியாம். இன்னைக்கு நிறைய லேடிஸ் காட் தேவனுடைய பணியில, காட்ஸ் கிங்டம்ல, தேவனுடைய ராஜ்யத்துல அப்படிப்பட்ட அருமையான காரியங்கள் செய்யறாங்க. இப்போ லேட்டர் நம்ம பார்க்க போகிறோம். பட் மிரியாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் a great leader. Then Joshua, you may not consider that, but என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா I strongly believe that Joshua is a great leader. He was a very very young man. யாத்திராகமத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஒரு வாலிபன் மோசையோடு கூட உட்கார்ந்துருந்தான்னு சொல்லிட்டு அப்படியே அதை எனக்கு அந்த இப்பெல்லாம் நான் பைபிள் எடுத்துருக்கணும், எங்கெல்லாம் ப்ரீச் பண்ணிருக்கணும். ஒரு தடவை ஹைதராபாத்ல ஒரு கான்ஃபரன்ஸ்ல வந்து எனக்கு அந்த மாதிரி டைட்டில் கொடுத்திருந்தாங்க, மோசஸ் அண்ட் ஜாஷுவா சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஐ வாஸ் சோ மச் எக்ஸைட்டட். இன்னைக்கு நம்மளுடைய EGF மினிஸ்ட்ரியில மென்டரிங் குறித்து நம்ம நிறைய பேசுறோம். அண்ட் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் மோசஸ் அண்ட் ஜாஷுவா. இன்னைக்கு நிறைய மோசஸ் இருக்காங்க, ஆனா நிறைய ஜாஷுவா இல்ல. அதான் என்னுடைய ஒப்பீனியன். அந்த மாதிரி, அதாவது ஜாஷுவா போல இருந்த ஜாஷுவாஸ் இன்னைக்கு இல்ல. கமிட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஜாஷுவாஸ் இருக்காங்க, நல்ல சிங்கிங் லீட் பண்ணக்கூடிய ஜாஷுவாஸ் இருக்காங்க. தன்னுடைய மென்டாருடைய பாதத்துல போய் உட்கார்ந்து அப்படியே பார்த்து அப்படியே பைபிளை பார்க்கறதுக்கும் ஆண்டவரை பார்க்கறதுக்கும் உள்ள அப்படிப்பட்ட வாஞ்சி உள்ள ஜாஷுவாஸ் வந்து இன்னைக்கு குறைவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய ஒப்பீனியன். I don't know, உங்களுடைய மினிஸ்ட்ரி கான்டெக்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. Right. So Joshua is a great leader. Then later he became the successor. And it started from Exodus. மறந்து போக வேண்டாம். இந்த படம் நம்ம எல்லாருக்குமே ஃபெமிலியரான படம். I sincerely thank வடிவேல்
ஃபார் பிகிங் அவுட் திஸ் மேப். எப்பவுமே நம்ம ஜியாகிரபிக்கல் சைடை டச் பண்ணுவோம். அப்கோர்ஸ் இது வடிவேல் பெருசா போட்டிருக்கனால தெரியல. அல்லது நீங்க கீழே அப்படி கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 40 வருஷமா சுத்தி போன இடம். சரியா? அதை வந்து ரொம்ப சிம்பிளா அவங்க கிராஸ் பண்ணிருக்க வேண்டியது ஈஜிப்ட்ல இருந்து சைனாக் போட்டுக்கு சுத்தி அடிச்சு ரெட் சி வழியா போய் ரெட் சியை கிராஸ் பண்ணி அவங்க போய் சுத்தி அடிச்சுட்டு போனதை இந்த மேப்ல நம்ம பார்க்கிறோம். அது நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறது. நம்மளுடைய எல்லா பைபிள்ஸ்லயுமே இந்த மேப்பை நீங்க பார்க்கக்கூடும். பட் கீப் தட் இன் மைண்ட். அதாவது இட்ஸ் அ ஜேர்னி. ஜேர்னில வந்து இது மாதிரி ஒரு மேப் இல்லாதபடிக்கு நீங்க ஜேர்னியை யோசிச்சீங்கன்னா அதுல பிரயோஜனமே கிடையாது. அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம உங்க கையிலேயே ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னாவே உங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியும், நீங்க எங்க போகணும்னு சொல்லி தெரியும், உங்களுடைய ஜேர்னி எல்லாம் இருக்குது. அந்த காலத்துல எவ்வளவு தூரத்துக்கு அவங்க ஆண்டவர் வழி நடத்தி போயிருக்கான்னு சொல்லதை நம்ம பார்க்க வேண்டும். பல வசனங்கள் நான் யோசித்து பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைச்சேன் லா தான் மிக முக்கியமான இடம்னு சொல்லிட்டு. ஆனா கமெண்ட்ரிஸ்ல பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மிக ஒரு கீ வேர்ஸாக போடப்பட்டிருந்துச்சு. அது பிறகு நான் அதை வாசிச்சு பார்க்கும் பொழுது ஐ மோர் அண்ட் மோர் கன்வின்ஸ்ட். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதுல தேவன் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுத்த வார்த்தையை தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டுக் கொண்டேன். உங்களை உனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமைகளை சுமத்தினதை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று 6-7 வசனங்களை வாசிக்கிறோம். ரொம்ப அழகாக்கு நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லிட்டு அவர் செய்யக்கூடிய காரியத்தை இந்த புத்தகத்தினுடைய அப்படியே அந்த கண்டென்ட் நம்ம பார்க்க முடியுது. எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, அதாவது அவங்களுடைய அப்படி பிடிச்சு வச்சிருந்தது ஒரு விடுவித்து நான் உங்களுடைய தேவனா இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அதுல இங்க மட்டுமல்ல, அதனாலதான் இந்த வசனத்தை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். இந்த பிகினிங்லயே ஓங்கிய கையினாலும் அவுட்ஸ்ட்ரெச்ட் ஆர்ம், அவுட்ஸ்ட்ரெச்ட் ஆர்ம், அது வந்து மிக முக்கியமான ஒரு காரியம். ஓங்கிய கையினால சங்கீத புஸ்தகத்துல நம்ம படிக்கலாம், தீர்க்கதரிசனங்களை படிக்கலாம், புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம படிக்கலாம். ஆண்டவர் யாத்திராகமம் புஸ்தகத்துல செஞ்ச ஒரு காரியத்தை நீங்க போன வாரம் படிச்சோம்ல, ஹிஸ்டாரிக்கல் சாம்ஸ் படிக்கும் பொழுது சங்கீதம் 106 எல்லாம் படிச்சோம்னா அதுல போட்டிருக்கிறது அப்படிதான். ஓங்கிய புயத்தினாலே ஆண்டவர் செய்தான்னு சொல்லிட்டு, நாட் ஒரு ஆர்டினரியா அவங்களை விடுவிச்சு கொண்டு போனான் இல்ல, இட்ஸ் காட்ஸ் அவுட்ஸ்ட்ரெச்ட் ஆர்ம். அதை நம்ம மனசுல வைத்துக் கொள்வோம். இன்னைக்கு அதை நம்ம பார்க்கலாம். பிராட் அவுட்லைன் என்று நம்ம பார்க்கும் பொழுது 2ஆ பிரிக்கலாம். காந்தி அவங்க அனுப்பின அந்த ஓவர்வியூ நீங்க பார்க்கும் பொழுதும் ஆக்சுவலா அவங்க அந்த ஓவர்வியூ போட்டவங்க 2 பிரிவாவே பிரிச்சுட்டாங்க. எக்ஸடஸ் 1 சொல்லி போட்டு 1 to 18, அடுத்தது எக்ஸடஸ் 19 to 14 பிரிச்சு வச்சிருந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க டைம் இருந்துச்சுன்னா. ரைட். ஸோ அந்த பிராட் அவுட்லைன்ல 18 வரைக்கும் 1, 19 to 40 ஒன்று யோசிக்கலாம். அல்லது அதை சப் பாயிண்ட்ஸா கொண்டு வரணும்னு சொன்னா நிறைய விதங்கள்ல கொண்டு வரலாம். நான் வந்து ஐ வில் கோ ஃபார் திஸ் ஒன். முதல் 4 அதிகாரங்கள் சப்ஜெக்ஷன், அதனுடைய எகிப்தின் மத்தியில போய் எப்படி இஸ்ரவேல் மக்கள் அவங்களுக்கு கீழே மாட்டினாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்தது 5ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற காரியம் ரிடம்ஷன், மீட்பு, அவங்களை எப்படி ஆண்டவர் மீட்டுக் கொள்ளுகிறார் என்று நம்ம பார்க்கலாம். 19ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் இருக்கும் பொழுது இட் இஸ் மோர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது சீனாய் மலையிலே தேவன் கொடுத்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனத்திற்கு மோசே மூலமாக கிளியராக கொடுத்த வார்த்தை. அதுக்கு பிறகு 25ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவங்க போய் செட்டில் ஆகிறத குறித்தான காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு பேராகிராஃப் வைஸ் பார்த்தோம்னு சொன்னோம்னா, முதல் அதிகாரத்துல there is a need for redemption. அடுத்தது 2ஆம் அதிகாரத்துல இருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் ப்ரிப்பரேஷன் ஃபார் ரிடம்ஷன், மீட்புக்கான காரியங்களை ப்ரிப்பேர் பண்ணதை நம்ம பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது
தேவன் எப்படி இஸ்ரவேலை மீட்டு கொண்டான்னு சொல்லி பார்க்கலாம். அது பிறகு எப்படி இஸ்ரவேலை காப்பாற்றினார் என்பதை நம்ம பார்க்கக்கூடும். தென் ரெவலேஷன் ஆஃப் த லா சொல்லலாம். அது பிறகு 24ஆம் அதிகாரத்துல 31ஆம் அதிகாரம் வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கன்சர்னிங் டேபர்நாக்கிள். அது வந்து மிக ஆச்சரியமான ஒரு காரியம். அவங்க டேபர்நாக்கிள் கொடுத்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியங்கள். தென் மிக வருத்தமான ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனம் அப்படிப்பட்ட அருமையாய் வழிநடத்தி வந்த தேவனுக்கு அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிற தேவனோடு கூட அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, எப்படி வேதனை ஆண்டவர் படுத்தினாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கடைசிலேயே நான் சொன்ன மாதிரி 6 அதிகாரங்கள் வந்து பில்டிங் ஆஃப் த டேபர்நாக்கிள். ஸோ மோர் ஆஃப் அ டேபர்நாக்கிள் காரியங்கள் வந்து அதிகமாக இங்கே ஹைலைட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ரைட், நியூ டெஸ்டமெண்ட்ல நம்ம பார்க்கும் பொழுது டெஃபினட்டாவே குயிக்கா நம்ம பார்க்கலாம். மோசஸையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் கம்பேர் பண்ணி கொடுக்குற நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். மோசே சொல்றார் டியூட்ரானமில, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் வருங்காலத்தில் எழும்புவார், நித்தியமான நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த 7 ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல மிக அழகான விதத்துல கம்பேர் பண்ணிக்க நம்ம பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுடைய அந்த இம்பார்ட்டன்ஸையும் அந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்களையும் நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது படி இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே நடைபெற்ற காரியங்கள். பஸ்கா சமயத்துல ஆண்டவராகிய இயேசுவானவர் பலியிடப்பட்டது. அது நீங்க அப்படியே இந்த பஸ்காவையும் குட் ஃப்ரைடே அந்த வீக்கையும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். பஸ்கா பஸ்கா இந்த வேர்டை வந்து அங்கிருந்து அடிக்கடி போட்டிருப்பாங்க இந்த காஸ்பல் ரைட்டர்ஸ். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசுடைய டெத் வந்து எக்ஸாக்டா பஸ்கா தான். அதை வந்து அவங்க ரொம்ப அழகா ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ அதனால ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். தென் எக்ஸலன்ஸ் ஈவெண்ட்டே அந்த கொண்டு போன எல்லா காரியங்களுமே பேப்டிசத்துக்கு ஒப்பிடப்பட்டு குறிப்பிட்டதா இருக்கு. நீங்க பார்க்கலாம், ரோமர் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல நம்ம டைம் இல்லாதனால வாசிக்கல, பட் அதை நம்ம பார்க்கக்கூடும். மற்ற காரியங்களிலும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல அதிகமாகவே கனெக்ட் ஆயிருக்கு, நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் மன்னாவினாலே போஷித்தத, ஆண்டவர் தண்ணீர் கொடுத்தத யோவான் 6ஆம் அதிகாரத்துல இயேசுவானவர் மிக அழகான விதத்துல அதை கம்பேர் பண்ணி அவரே ஜீவ அப்பம் என்பதை சொல்லிக் கொடுத்ததாக நாம் பார்க்கலாம். ஸோ டேபர்நாக்கிள் எபிரேயர் புத்தகத்தில் நாம் படிக்கிறது போல அந்த கூடாரத்தை குறித்தான காரியங்களை நம்ம படிக்கிறோம். கடைசியாக ஹை பிரீஸ்ட், அதுவும் புதிய ஏற்பாட்டுல அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீக் நம்ம படிக்க போறது வந்து முதல் 4 அதிகாரங்கள் இன்னைக்கு நம்ம குயிக்கா பார்க்கணும். நாளைக்கு ஒரு கண்டிப்பாகவே மற்ற 3 நாட்களும் அதிகமான பிக் பேசேஜஸ் தான், 5ல இருந்து 18. அடுத்து வெனஸ்டே தேர்ஸ்டே 2வது பகுதியில 2 பிரிவா நம்ம பார்த்து படிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம வாசிக்க வேண்டிய தெரிந்து கொண்ட பகுதி வந்து 3ஆம் அதிகாரம் 13ல இருந்து 22 வரைக்கும். ஐ ரிக்வெஸ்டட் டியர் ஜனுஷா, நம்மளுடைய மத்தியில இருக்கிற நாகர்கோயில இருந்து ஜாயின் பண்ணிருக்கிற யங் கிராஜுவேட் CA ஸ்டூடெண்ட் ஜனுஷா will read for us. ஜனுஷா கேக்குதா அங்கிள்? கேக்குதே ஜனுஷா. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டார், நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. இன்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர்,
பெர்சியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டாலுடைய உங்களை போகவிடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார் என்பதை. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். Thank you so much, Janisha, for that wonderful reading. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 3 காரியங்கள். முதலாவது காரியம் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய ஒடுக்கப்பட்ட காரியம், அப்ரஷன் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ். முதல் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அது மிக வேதனையான ஒரு காரியம். ஆனா ஏதோ இஸ்ரேல் மக்களுக்கு நடந்துச்சுன்னு நினைக்க மட்டும் போதாது. இன்னைக்கு அது வந்து ஒரு மேஜர் கன்சர்ன், அப்ரஷன். ஓகே, அதான் நம்ம சதீஷ் ஜோம் பண்ணும் பொழுதும் அதை மென்ஷன் பண்ணி ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அதிகமா யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ரைட். 2வது காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய வல்லமையான கரம். அது வந்து நம்ம யோசிக்கணும். ஆண்டவருடைய கரம் எப்படி இருந்து வழி நடத்துகிறது. சரித்திரத்தில் நடக்கக்கூடிய காரியத்துல வந்து தேவனுடைய வல்லமையான கரம் இருக்கிறதையும் அது அற்புதமான விதத்தில் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா நம்ம கேள்விகள் கேட்கணும். ஆனாலும் இந்த 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது, தேவனுடைய ராஜ்யத்திற்கான காரியங்களிலே தேவனுடைய வழிநடத்தலை நம்ம பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்தே நம்ம பார்க்கலாம். சில நாட் சென்ற பின்பு எகிப்து ராஜா மரித்தான்னு சொல்லிட்டு, அதன் பின்பு தேவன் அவங்களை நினைவு கூர்ந்து வல்லமையான அந்த தேவனுடைய மகிமையை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நான் இன்னைக்கு வாசிக்க கேட்கும் பொழுது மோசேயுடைய அழைப்பை குறித்து நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்கோர்ஸ் நம்ம உடனடியா நம்ம முதல் பகுதின்னு சொன்னோம்னா மோசையோட அழைப்பை குறித்து நம்ம யோசிப்போம். நீங்க நிறைய மெசேஜஸ் கேட்டிருப்பீங்க. நீங்களும் அநேக இடத்துல மோசே அழைத்தார், அவன் என்னெல்லாம் சாக்கு போக்கு சொன்னான்னு சொல்றத நீங்க லிஸ்ட் போட்டே நீங்க வச்சிருப்பீங்க. நீங்க ப்ரீச் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பல. அவருடைய வீக்னஸை வந்து நம்ம பார்க்கிறோம். ஆனா ஐ வாண்ட் டு லுக் அட் காட்ஸ் கிரேட்னஸ். தேவன் என்ன மகிமையுள்ளவராக செயல்பட்டார் என்ற காரியத்தை தான் நான் எக்ஸஸ் புத்தகத்துல அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க விரும்புகிறேன். we will see எவ்வளவு இந்த ஷார்ட் டைம்ல எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பார்க்க முடியும்னு சொல்லி பார்க்கலாம். முதல் 7 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அந்த எகிப்து தேசத்துல தேவனுடைய ஜனம், த நேஷன் சொல்லும் பொழுது தேவனுடைய ஜனம் வளர்கிறாங்க. அதாவது ரியலாவே அப்படி எல்லா விதத்திலும் வளர்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அத வளர்ச்சியை குறித்து நம்ம கண்டிப்பா நம்ம யோசித்தே ஆகணும். அதுல ஆதியாகம புஸ்தகத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம நினைத்து பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அது வந்து யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துல மட்டுமல்ல, தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம எல்லாரும் இட் இஸ் இந்த ப்ராமிஸ். ஆபிரகாமுக்குள்ளாக புதிய ஏற்பாட்டில் இருக்க படிக்கும் பொழுது நம்ம அறிந்து கொண்ட ஒரு காரியம், இட்ஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் இஸ்ரேல். இப்பொழுது மேப்ல காணப்படக்கூடிய அந்த இஸ்ரேல் மட்டும் கிடையாது, அல்லது இஸ்ரேல் மக்கள் பல இடங்கள் இருக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம எல்லாருமே அந்த ப்ராமிஸ் கூட நம்ம வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலா 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் அதை தான் நம்ம பார்க்கிறோம். அவர்
அவனை வெளியே அழைத்து ஆபிரகாமை, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அப்கோர்ஸ் இந்த நாட்களிலே நம்ம வானத்தை எண்ணி பார்த்தோம்னா எண்ணிரலாம். வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் ரொம்ப கம்மியா மாறிடுச்சு. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். சில இடத்துல நம்ம ஒரு நல்ல ப்ளூ ஸ்கைல போய் பார்த்தோம்னு சொன்னோம்னா இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு நட்சத்திரங்கள் நம்ம பார்க்க முடிய மாட்டேங்குது. ஆனா ஒரிஜினலா கேட்கும் பொழுது மை குட்னஸ், நட்சத்திரம் குறித்து நம்ம படிக்கிற காரியங்களை கேட்கும் பொழுது ஆச்சரியமா இருக்குது. அப்படிப்பட்ட எண்ணிறந்த நட்சத்திரங்கள் இருக்கிறது. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அதுதான். நீ மண்ணில் இருக்க தூளை போலவோ அல்லது வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல எண்ணவே முடியாத அளவுக்கு உன்னுடைய மக்கள் வளர்ந்திருப்பாங்கன்னு சொன்னாங்க. தட் இஸ் வெரி ட்ரூ. அதுதான் அன்னைக்கு நடந்ததாக பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 400 ஆண்டு காலம் முடிந்த பின்பு யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். 8ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் தோன்றினான். அவன் தன் ஜன அவன் பேசி அது நிமித்தமாக வந்த வேதனைகளையும் பாடுகளையும் 1ஆம் அதிகாரத்துல அதிகமாக நம்ம பார்க்கிறோம். அதுல மிக வருத்தமான ஒரு காரியம் என்னன்னா, அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் குழந்தைகளை எல்லாம் நதியிலே போடவும் பெண் குழந்தைகள் எல்லாம் உயிரோடு காக்கவும் தங்கள் ஜனத்துக்கு கட்டளையிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். So it was so pathetic. அந்த பட்டுருவாங்க. பெண் குழந்தைனா பிடிக்கலாம். ஆனா இந்த நாட்களில பெண் குழந்தை தான் தூக்கி வீசிடுறாங்க குப்பையில. ஆனா ஆண் குழந்தைகளை வச்சுட்டு இருக்காங்க. ஆனா யாத்திராகமம் படிக்கும் பொழுது ஆண் பிள்ளைகள் எகிப்தில இருந்து இருக்கக்கூடாது சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதை நம்ம பார்க்கும் பொழுது நான் குறிப்பிட்டிருக்கிறது போல ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல தேவன் அதுதான் சொல்லுகிறார். ஒரு காலகட்டத்துல உன்னுடைய மக்கள் கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க என்பதை தீர்க்கதரிசனமாகவே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்கிறார். 13ஆம் 14ஆம் வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய இதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளா இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயத்தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களோட புறப்பட்டு வருவார்கள். பெரிய மிகுந்த பொருட்களோடு வருவார்கள் சொல்லிட்டு போடப்பட்டிருக்கிறது. அது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை. 400 வருஷம் சொல்லிட்டு ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு நடுவில் 400 வருஷம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பட் அதை விட இது மிக முக்கியமானது. இந்த யோசேப்புடைய காலத்துக்கு பின்பாக 400 ஆண்டு காலம் அவங்க பட்ட வேதனைகளை நம்ம வாசிக்கிறோம். அப்ரஷன். தென் இந்த இப்படிப்பட்ட சப்ரஸ் பண்ணக்கூடிய நாட்களில அதுக்கு ஆப்போசிட்டா நின்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது we really thank God. அதுதான் சர்த்தத்துல யாத்திராகமம் புஸ்தகத்துல சர்த்தத்துல படிக்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கும் ஒருவேளை 400 ஆண்டு காலமாகவோ அல்லது பல விதங்களிலே சப்ரஸ் ஆகிப்பட்டிருக்க சிச்சுவேஷன்ல இந்த மெசேஜ் நமக்கு கொடுக்கிறது என்னன்னா, we need to be different. தானியல் புஸ்தகத்தை நம்ம படிக்கும்போது அப்படிதான் படிச்சோம். that to be different சொல்லிட்டு உன்னுடைய சிச்சுவேஷன்ஸ் மிக மோசமா இருந்தாலும் you have to be different என்று நம்ம பார்த்தோம். அதே போல இன்னைக்கு எனக்கு அப்ரஷனுக்குள்ள இருக்கிறேன், நான் சப்ரஷனுக்குள்ள இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காதபடிக்கு அதற்கு ஆப்போசிட்டா வாழ முடியுமான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். அதுல முதல் முக்கியமான ஒரு காரியம், மோசையுடைய பெற்றோர் அவங்க சரி ஒரு ஆண் குழந்தை பிறந்துட்டான்னு சொல்லிட்டு ஆரோன் பெரிய பையனாயிட்டான், இனிமேல் ஆண் பிள்ளைங்கள் இருக்க முடியாது. ஆனா அவங்க they thought differently.
அவனை காப்பாற்றுவதற்கு வேற வழி செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி யூத பெண்கள் அந்த நர்ஸ் அவங்களுடைய தைரியத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை ராஜா கட்டளையிட்டு இருந்தாலும் அவங்க எவ்வளவு ஞானமா கவனமா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுதான் சரித்திரத்துல பார்க்கிறோம். சில பெற்றோர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாச வாழ்க்கையில அவங்க வாழ்ந்ததையும் அவங்க தேவன் மேல இருக்கிற சார்ந்து இருக்கிற பெற்றோரையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இன்னைக்கு அந்த நர்சஸ் போல பிள்ளைகள் பெற்றெடுக்கிற நேரத்துல கூட இருக்க வேண்டியவங்களை பார்க்கும் பொழுது நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக குரூப்ல நான் ஷேர் பண்ணது போல இந்த ஜூயிஷ் பீப்புள் கஷ்டப்படும் பொழுது காப்பாத்தின ஒருத்தர் 670 பேருக்கு மேல காப்பாத்தினான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரைட், நிறைய பேர் அங்க இருந்திருப்பாங்க. ஆனா இந்த நபர் எவ்வளவு போல்டா எவ்வளவு கேர்ஃபுல்லா செஞ்சிருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சுனாமி வந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. பணம் நிறைய கோடிக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான பணம் கொடுக்கப்பட்டது. ஆனா ஒரு சில மக்கள் தைரியமாக எழும்பி நின்று தாங்க காரியங்களை செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தின் மத்தியில ஒரு சப்ரஷன் ஆகி கொண்டிருக்க சிச்சுவேஷன்ல அப்போஸ் பண்ணக்கூடிய நிலை நமக்கு தேவை. அதிலும் பார்க்கும் பொழுது இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Their aim was not to oppose a bad law, but to uphold glory and truth of God. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு பேட் லா எங்கேயும் வரும். வீட்டுல இருக்கலாம், நம்மளுடைய ஃபெலோஷிப்ல இருக்கலாம், நம்மளுடைய சர்ச்ல இருக்கலாம், நம்மளுடைய படிக்கிற இடத்துல இருக்கலாம். தானியேல் சொல்ல போனா அவன் வேலை செய்யற இடத்துல இருந்திருக்குது பேட் லா. ஆனா நான் வந்து ஐ வாண்ட் டு பி டேட் டு பி டிஃபரெண்ட் சொல்லிட்டு தானியேலை போல அந்த லாவை கிழிச்சு போட்டுட்டு எரிச்சு போடுறது மாதிரிலாம் அப்படி நம்ம பேசல. நம்ம we are not talking about it. ஆனா but to uphold glory and truth of God. ராஜா கையெழுத்து எழுதிட்டான்னு சொல்லி தெரிஞ்சிருந்தாலும் தானியேல் 6:10 அது கையெழுத்து போட்டான்னு சொல்லி தெரிஞ்சிருந்தாலும் அவர் தேவனோடு கூட இருந்தார். உறவுல எந்த விதமான ஒரு மாறுதியும் அவர் செய்யவில்லை நினைக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அவருடைய அர்ப்பணிப்பெல்லாம் தேவனோடு கூட இருந்ததை நம்ம தானியேலை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் இந்த மக்களும் நல்ல தெரியும் பார்வோன் அதுதான் கட்டளையிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா தேவர் அப்போசிங் த லா பேசிக்லி பிகாஸ் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி அவங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்க நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி, நமக்கு ஒரு பெரிய சாட்சிகள், நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சாட்சிகள். ஸோ டோன்ட் திங்க் ஒரு பெரிய லெவல்ல நீங்க அப்ரோச் பண்ணவங்களெல்லாம் போய் காப்பாற்ற போறீங்கலாம் யோசிக்காதீங்க. இது மாதிரி பேட் லா வந்ததை குறித்து யோசிக்க வேண்டாம். சின்ன சின்ன லெவல்ல பாருங்களேன். நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம தங்கி இருக்கிற இடத்துல மிக மோசமான ஒரு லா வந்துடுச்சு. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஹவு ஐ ஹவ் டு ரியாக்ட் என்று நம்ம யோசிக்கணும்னா யாத்ராகமம் முதல் பகுதிக்கு நம்ம கண்டிப்பா போய் ஆகணும். இரண்டாவது காரியங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய கரம் எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கலாம். மோசேயுடைய பெற்றோரை குறித்து நம்ம யூஸ்வலாவே பார்க்கிறது கிடையாது. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல அவங்க பெற்றோருடைய பெயர் போடப்பட்டு நம்ம பார்க்கலாம். அந்த பெற்றோருடைய விசுவாசம் அண்ட் அவங்களுடைய காலத்தை அறிந்து ஞானமா நடந்து கொண்டதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பெற்றோராகிய நாம் மிகுந்த ஞானமாக கவனமாக இந்த காலகட்டத்துல பிள்ளைகளுடைய நிலையை பார்த்து யோசிக்க வழிநடத்த வேணும். இன்னைக்கு நிறைய ஸ்டோரிஸ் கேட்கிறோம், பல விதமான தவறான உதாரணங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐ எம் நாட் சேயிங் தட் நான் இருக்கும் பொழுது இப்படி இருந்தேன் அதனால நீ அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. நாட் அட் ஆல். நான் அப்படி நான் சொல்லவே இல்லை. ஆனா இந்த காலகட்டத்துல என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மகன் இப்படி இருக்கான். சோ நான் அவங்கள இந்த உலகத்தினுடைய அழிவுல இருந்து நான் காப்பாத்துறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களை விசுவாசத்தோடு ஞானமா செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல மோசே எழும்புகிறார்.
மோசஸ்க்கு வந்து ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியம் கிடைத்து அவர் பார்வோனுடைய வீட்டிலேயே ஒரு பெரிய என்னது எல்லா விதத்திலும் சிறந்த விளங்கத்தக்கத அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அவன் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனா அவனுடைய பெரிய வீக்னஸ் என்னன்னா, ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம். ஆண்டவர் என்ன பாதுகாத்திருக்கிறார். மோசஸ்னாவே பெயருடைய அர்த்தமே அவன் தண்ணியில இருந்து காப்பாற்றப்பட்டவன் என்று அந்த எண்ணத்தை மறந்து போய் தேவன் மேல விசுவாசம் வைக்காதபடிக்கு தன் பலத்து மேல, தன்னுடைய டேலண்ட்ஸ் மேல, தன்னுடைய கையின் மேல அவன் நம்பிக்கை வச்சுட்டான்னு சொல்லி பாக்குறோம். நம்ம யூஸ்வலா பாக்குறது என்னன்னா, மோசஸ் ஒரு பெரிய கிரேட் லீடர்னு சொல்லி நம்ம படிக்க போறோம், இந்த வார்த்தையில படிக்க போறோம். ஆனா அவங்க பேரண்ட்ஸ் தான் கிரேட் லீடர்ஸ். அவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் பாருங்க, அந்த காலத்துல இருந்த விசுவாசம் ரியலி கிரேட். மோசஸ் வந்து பை மிஸ்டேக் ஆண்டவர் மேல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு இல்லாதபடிக்கு அவருக்கும் தானியலுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் பார்த்தேன்னு சொன்னேன்னா, தானியல் சின்ன வயசுல இருந்து நீ என்னதான் பண்ணாலும் சரி, நான் வந்து இப்படிதான் இருப்பேன், நீ எனக்கு ராஜாவுடைய அரண்மனையில வச்சிருந்தாலும் சரிட்டு ஐல் பி டிஃபரெண்ட் சொல்லி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல எடுத்த தீர்மானத்தோட அவர் வாழ்ந்தான்னு சொல்லி பாக்குறோம். மோசஸ் இட் வாஸ் நாட் லைக் தட். அவர் வந்து தன்னுடைய பலத்தினால தன்னுடைய மக்களுக்கு ஏதாவது பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு அவர் பை மிஸ்டேக் அப்படி பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மை டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ், மோசஸை குறித்து நீங்க நிறைய பாசிட்டிவா படிக்கிறீங்க. ஆனா பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். உங்களுடைய யங் ஏஜ்ல நான் என்னுடைய கையினால, என்னுடைய பணத்தினால, என்னுடைய படிப்புனால சொல்லிட்டு, என்னுடைய தாத்தா பாட்டி, என்னுடைய அப்பா அம்மா சொல்லிட்டு, அது மாதிரி என்னுடைய சர்ச் சொல்லிட்டு பல காரியங்கள் நம்ம மையமாக வைத்து ஏன் கை பலத்தோடு கூட நான் செஞ்சிட முடியும்னு நினைச்சீங்கன்னா, மோசஸனுடைய பழைய காலத்துல இருக்கீங்கன்னு என்பதை மறந்து போகாதீங்க. மோசஸுடைய பெற்றோர் இருக்கிற விசுவாசத்தின்படி தேவன் மேல சார்ந்து இருக்கக்கூடிய அனுபவம் நமக்கு ரொம்ப தேவை. அவனுக்கு இருந்த அந்த ஒரு இம்பல்சிவ் நேச்சர்னாலதான் 40 வருஷம் God has to put him in desert பார்க்கிறோம். ஆனாலும் அந்த டெசர்ட் லைஃப் a very very powerful life. 40 ஆண்டு காலம் நான் ஒண்ணுமில்ல, I thought he is somebody நினைச்சான். But God told him you are nobody. That God made him extremely great. சரியா? இன்னைக்கு தெரியல, நானும் நீங்களும் மோசஸ் போல எங்க மட்டும் கிடையாது, யாருக்கா இருந்தாலும் சரி, நம்ம somebody நினைச்சோம்னா God wants to keep us in desert so that we can know that we are nobody. நான் பெரிய ஆளு நினைச்சிட்டு இருந்தோம்னா we'll be pushed to desert. வனாந்திர வாழ்க்கைக்கு நம்ம அனுப்பப்படுவோம். ஆனா அந்த இடத்துலதான் தேவன் ஒரு மகிமையான விதத்துல தன்னை வெளிப்படுத்தினான்னு சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த யாத்திராகம புத்தகத்தை நம்ம வாசிக்கிறது போல அந்த இடத்துல தேவன் தன்னை அந்த எரிகிற அக்னியிலே காண்பிக்கும் பொழுது மோசஸ் வந்து பயந்து போய் ஆண்டவரத்துல போய் முன்னால் நின்னான்னு நம்ம பார்க்கலாம். அது வந்து ஒரு உன்னதமான அனுபவம். ஆக்சுவலா நான் இன்னைக்கு வாசிக்க கேட்டிருந்தேன்னா அதை வாசிச்சு இருக்கலாம், அல்லது மோசஸ் அழைப்பை கொடுத்து நம்ம வாசிச்சிருக்கலாம். பட் நான் கான்சியஸா தேவனுடைய கிரேட்னஸை பற்றி இருப்பதற்காக நான் வாசிச்சேன். பட் அந்த யாத்திராகமத்துல அதை மறந்து விடக்கூடாது. மோசஸ் தேவன் சந்திச்ச காரியம் அவனுக்கு முன்னாலே தெரியாதா? தெரியும். ஆக்சுவலா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நான் போய் அவங்களை காப்பாத்துவேன்னு சொல்றதுனாலதான் அடிச்சு கொண்டுட்டான். அவனுடைய இம்பல்சிவ் நேச்சர்ல அடிச்சு கொண்டே விட்டான். 2 பேரை கொண்டுலாம்னு நினைச்சுக்கலாம், அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான். ஆனா உண்மையான தேவனுடைய மகிமையை அவன் பார்க்க முடியாம இருந்துச்சு. ஆனா அந்த இதுல செடியில எரிகிற பிரசன்ன அந்த இதுல வந்து தேவன் ஈடுபட்டான்னு சொல்லி பார்க்கலாம். பல காரியங்கள் அதை குறித்து நம்ம பேசலாம். we don't have time. ஒரு காரியம் கர்த்தருடைய பரிசுத்தம், தேவனுடைய பரிசுத்தத்தை பார்க்கும்பொழுது இது பரிசுத்தமான பூமி, நீ உன் செருப்பை கூட கழட்டி போடுன்னு சொல்றாரு. அது வந்து நிறைய இடத்துல நம்ம கோட் பண்றோம். சர்ச்சுக்குள்ள போகும் பொழுது செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்றது, அல்லது நம்ம ப்ரேயர் மீட்டிங்ல இருக்கும் பொழுது செருப்பை போகக்கூடாதுன்னு சொல்றது, அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பிராக்டிக்கலா நம்ம யோசிக்கக்கூடிய காரியம். அது நீங்க we have to have discussion. ஷூ போட்டுட்டு ஜோம் பண்ணலாமா, செருப்பு போட்டு கோயிலுக்குள்ள போலாமா? ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, செருப்பு போட்டு கோயிலுக்குள்ள போலன்னா என் செருப்பு தொலைஞ்சு போயிடும், நான் வெளியே வந்தோடனே யார் தூக்கிட்டு போறான்னு தெரியாது. அல்லது நல்ல செருப்பா இருந்துச்சுன்னா, நல்ல ஷூவா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு மோசமான செருப்பை போட்டு போறவங்க நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. அதனாலதான் நான் சர்ச்சுக்குள்ளேயே நான் செருப்பை போட்டு போறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு
கடவுளுடைய பிரசனத்துல போறோம்னு பயம் இல்ல, திருடல் மத்தியில இருக்கிற ஒரு பயம் தான் அவங்களுக்கு இருக்கிறது. எனிவே தட்ஸ் a different story. ஆனா கடவுளுடைய பிரசன்னத்துல வரும் பொழுது செருப்பு போட்டிருக்குமோ இல்லையோ அந்த ஒரு பயமும் நடுக்கமும் நமக்கு தேவை. So God is holy, God is faithful in revealing என்பதை மறந்து போக வேண்டாம். அதே மாதிரி நான் கிறிஸ்துமஸ் மெசேஜ்ல நான் கொடுக்கும் பொழுது ஐ வாஸ் ஷேரிங் வித் யூ எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வைத்து சொல்லும் பொழுது த ரெவலேஷன் ஆஃப் காட், அதை குறித்து நான் அடிக்கடி யோசிச்சுட்டே இருக்கேன். நான் இந்த அந்த கிறிஸ்துமஸ் மெசேஜ் எனக்கு இந்த நியூ இயர்ல கான்ஸ்டன்டா யோசிச்சுட்டே இருக்கேன். காட் ரிவீல்ஸ். ஒருவேளை மோசேக்கு அப்படியாக மகத்தான விதத்துல காட் ரிவீல்ஸ். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் காட் வாண்டட் டு ரிவீல், தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார் பல விதங்களில். அதே போல தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார், தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதை நம்ம கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மோசஸுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை கிடைத்ததாக நம்ம பார்க்கலாம். அதோடு கூட நபரை இவன் மோசம், இவன் நிறைய பேர் கொண்டுட்டான், இவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் நம்ம சொல்லவே முடியாது. ஆண்டவர் ஒரு மனுஷன் மேல கரத்தை வச்சார்னா அவ்வளவுதான், அதன் பின்பு மகத்தான காரியங்களை அவரால் செய்ய முடியும். அதோடு கூட கடவுளுடைய கரிசனை மக்கள் மேலே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த கூக்குகிட்ட மக்களை அவர் பார்த்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நேஷன்ஸ் இன்னைக்கு தேவனுடைய மகிமை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டு முக்கியம், இண்டிவிஜுவல்ஸும் முக்கியம், நேஷன்ஸும் முக்கியம். அதனாலதான் காஸ்பல் நம்ம படிக்கும் பொழுது நம்ம கேர்ஃபுல் நம்ம பார்த்தோம்னா தெரியுது, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு சில மக்கள்கிட்ட பார்த்து இருந்து இண்டிவிஜுவலை மட்டும் பார்த்துட்டு ஒரு சிலரை டெவலப் பண்ணிட்டு போறான்னு யோசிக்கவே இல்லை. ஹி இஸ் சோ கன்சர்ன் அபவுட் தேவனுடைய ராஜ்யம் ஜனக்கூட்டத்துல மத்தியில வரணும், நேஷன்ஸ் ஷுட் ரீச். அதே நேரத்துல ஒரு சமாரியா ஸ்திரீட்ட போய் அவர் பேசின காரியம் யோவான் 4ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், மகத்தான ஒரு காரியம். He is so concerned about one lady. Morally she was so weak. Ana Jesus touched her so that a nation can be touched. சரியா? So God is concerned about individuals, God is concerned about nations என்பதை மறந்து வேண்டாம். அதே மாதிரி God's compassion குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த யாத்திரை புத்தகத்துல வாசிக்கும் போது நம்ம வாசிக்கிறோம். அதே போல கடைசியா நான் போட்டிருக்க காரியம், God is long suffering. ஒரு மனுஷன் போய் கடவுள்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான், ஆண்டவரே நான் இப்படி நான் அப்படி நான் ஒண்ணு, கடைசியில அவருக்கு கோவமே வந்துடுது. ஆண்டவர் டே நீ போடான்னு சொன்ன அளவுக்கு அவளை கோவப்படுத்துறான். ஆனாலும் ஆண்டவருடைய பொறுமையை அந்த இடத்துல பார்க்கிறோம். Dear brothers and sisters, போல நம்ம ஆண்டவரை ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நம்ம ஆர்கியூ பண்ணாம இருக்கலாம், பட் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. என்னுடைய வருங்காலத்தை குறித்து யோசிக்கும் பொழுது பணம், பதவி, பொறுப்பு, இது அது நினைச்சிட்டு இருக்க, ஆண்டவரே நீ என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம போக வேண்டாம், பைபிள் படிக்க வேண்டாம், மிஷன்ஸ் போக வேண்டாம், இதை யோசிக்க வேண்டாம், அதை படிச்சுக்கணும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பட் த வே இன் விச் வி பிஹேவ், மோசஸ் ஆண்டவரோட ஆர்கியூ பண்ணது போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் காட்ஸ் லாங் சஃபரிங் இஸ் சோ பவர்ஃபுல். இந்த ஹோல் புத்தகத்திலே நான் சொன்னது போல காட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆனா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ பிகினிங். எக்ஸலன்ஸ் மட்டும்தான் பிகினிங் கிடையாது. நான் முன்னாலே கோட் பண்ணேன், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல ஆதாமுடைய மகனாகிய சேத் ஏனோஷை பெற்ற பின்பு ஜனங்கள் தேவனை ஆராதிக்க துவங்கினார்கள், தேவனுடைய நாமத்தை துதிக்க துவங்கினார்கள் பார்க்கிறோம். சோ ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலிருந்தே தேவனை ஆராதிக்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க. ஆபிரகாம் தேவனை ஆராதிக்கக்கூடிய நபரா இருந்தாலும் நான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜனத்தினுடைய தொடர்ச்சியை தான் யாத்ராமத்துல படிக்கிறோம். அதனால டக்குன்னு யாத்ராம புஸ்தகத்துலதான் எடுத்த உடனே ஜனங்கள் தேவனை துதிக்கிறதுக்காக ஆராதிக்கிறதுக்காக போறாங்கன்னு நினைக்காதீங்க. They are supposed to be an worshiping community. தேவனை ஆராதிக்க வேண்டிய ஒரு கம்யூனிட்டி இப்ப ஸ்டக்கப் ஆகி நின்னுட்டாங்க. தேவன் செயல்படுகிறார். தொடர்ந்து நம்ம படிக்கலாம். யோசிக்க வேண்டிய காரியங்கள் என்ன பார்க்கும் பொழுது, how could I describe the mighty acts of God in our community living? நம்முடைய கம்யூனிட்டி லைஃப்ல
எப்படி தேவன் மகத்தான விதங்களில் செயல்பட்டு வருகிறான்னு யோசிச்சு பார்ப்போம். தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க டக்குன்னு லிஸ்ட் போட்டுருவீங்க. ஆண்டவர் இதை காப்பாத்தினார், இதை ரசிக்கப்பட இப்படிலாம் பண்ணிடுவோம். பட் நம்மளுடைய குடும்பத்துல, நம்முடைய கம்யூனிட்டி லைஃப்ல ஆண்டவர் என்ன மைட்டி காரியங்கள் செஞ்சான்னு சொல்லி பார்க்கலாம். யாத்ராகம் புஸ்தகம் மோசஸையும் பற்றி பேசுகிறது, ஆனா கம்யூனிட்டி லைஃப் பற்றி பேசுகிறது. அதனால மோர் அண்ட் மோர் ஐ வில் பி டாக்கிங் அபவுட் காட்ஸ் கம்யூனிட்டி. ரெண்டாவது காரியம், how do you look at different kinds of oppression and suppression in our times? யாத்ராமத்துல கிளியரா பாக்குறோம் அப்ரேஷன்னா இப்படிதான் சொல்லிட்டு. இந்த காலகட்டத்துல எப்படிப்பட்ட அப்ரேஷன் சப்ரேஷன் இருக்குது பல. நீங்க தயவுசெய்து லிஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா யூல் பி ரியலி சர்ப்ரைஸ்ட். நமக்கு ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி வச்சோன்னு நான் டெஃபினட்டா ஒரு 20 பாயிண்டா உங்கள்கிட்ட இருந்து வாங்கிடுவேன். அவ்வளவு அப்ரேஷனும் சப்ரேஷனும் நம்மளுடைய டைம்ல நமக்கு கண்ணுக்கு முன்னாலே நடக்குது. ஜஸ்ட் ஸ்டார்ட் ரைட்டிங். மூணாவது காரியம், what are the excuses I have like Moses to tell God? கடவுளுக்கு முன்பாக என்னென்ன எக்ஸ்கியூசஸ் நம்ம இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாம இருக்கிறதுக்கு. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமா நேசிக்க எங்க அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான யாத்ராகம் புஸ்தகத்திற்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை அது ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் அல்லது ஒரு டிராவல் சொல்லி நாங்கள் பார்க்காதபடிக்கு தேவனுடைய மகத்தான ஓங்கிய புயத்தினாலே செய்யப்பட்ட ஒரு மகத்தான காரியம் என்பதை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். அதை பார்க்கும் பொழுது நாங்களும் இந்த காலகட்டத்திலே எங்களுடைய திருச்சபையின் சூழ்நிலையிலே, எங்களுடைய தேசத்தின் சூழ்நிலையிலே ஆண்டவரே நாங்கள் எப்படியாக உங்களுடைய செயலை பார்க்கிறோம் இந்த கண்ணோட்டத்தோடு படிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மீதி இருக்கிற 3 நாட்களும் இந்த யாத்ராங்க புஸ்தகத்தை நாங்கள் அதிகமாக படிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு கூட இடைப்படுவீராக. உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவீராக. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.